வணக்கம் நண்பர்களே. விண்மீன் 37 துருவிடம் பணம் வாங்கி அறிவிலகியோ ஒரு தென்றல் புயலாகி வருதே என்பது போல் கிளம்பிவிட்டாள். இந்த புயல் எல்லாம் பரோட்டா கடையை பார்க்கும் வரைதான் என்பதே அவளே அறிவாள். செல்லும் அவளை பார்த்த துருவோ, இவ்வளோ வேகமா எங்க போறா என்றவாறு டிவியை ஆன் செய்து பார்க்க துவங்கினான். அறிவுலகியோ தேவராஜ் காண்பித்த பல்பொருள் அங்காடிக்கு சென்றவள் முதலில் தான் எதற்கு வந்தோம் என்பதையே மறந்து அரிசி முறுக்கு, அச்சு முறுக்கு, சீனி சேவு, காரசேவு, மிக்சர், பக்கோடா என வாங்கிவிட்டு இறுதியாக மெல்ல புத்தகம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்திற்குள் நுழைந்தவள் ஒவ்வொரு புத்தகங்களாக பார்த்து கொண்டிருக்க, கோல புத்தகம், சமையல் புத்தகம் என எடுத்துவிட்டு, அந்த புக்கு எங்கே போச்சு, நம்ம ஊர் டவுன்லாம் முன்னாலே அதான் இருக்கும், இங்கே காணுமே என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டிருந்தாள். வாவ், கிரேட், உங்களுக்கு நாவல்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா என்று பின்னால் ஒரு குரல் கேட்க திரும்பினாள் அறிவழகி. ஹாய், திஸ் இஸ் பிரணவ் என்று கை குலுக்க கையை நீட்டினான் ஒரு ஆடவன். அவனை கண்டவளோ, இவன் யாரு, ஏதோ ஓனானுக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கானே என்று எண்ணியவள் நீட்டிய கையையும் அவனையும் மாற்றி மாற்றி பார்க்க, ஓ சாரி, நான் உங்க நெய்பர் தான், உங்களுக்கு நேராக ஆப்போசிட் பில்டிங்கில் தான் இருக்கேன், அடிக்கடி நான் பார்த்துருக்கேன் நீங்கள் பால்கனியில் நிற்கும் போது என்றான். ஓஹோ அப்படியா, நல்லது என்று விட்டு அவள் விலகி நடக்க, நாவல்ஸ் பிடிக்கும்னா இதையெல்லாம் ட்ரை பண்ணுங்களேன், சூப்பராக இருக்கும் என்று சில புத்தகங்களை அவள் முன் நீட்டினான். அதில் ஹே டு வாண்ட் யூ, தி ஃபார்ச்சுனேட் ஒன்ஸ், சம்திங் ஐ நெவர் டோல்ட் யூ என்று ஆங்கில புத்தகங்களாக இருக்க பார்த்தவள் நொந்துவிட்டாள். ஏனெனில் அவள் தேடுவதோ 30 நாளில் ஆங்கிலம் கற்பது எப்படி என்ற புத்தகத்தை. அவன் தந்ததோ மேற்கத்திய ஆங்கில நாவல்கள். புத்தகங்களின் பக்கத்தை புரட்டியவளோ மனதினுள், அடே இதுல படம் கூட இல்லடா பாக்குறதுக்கு, தலைப்பே எனக்கு புரியல, இதுல கதை எங்க புரிய என்று எண்ணியவள், பரவாயில்ல இப்போ டைம் இல்லை, அப்புறமா உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் என்று அவனிடம் கொடுத்துவிட்டு திரும்பாமல் சென்றவள் ராக்கில் ஒரு புக்கை கண்டு போகிற போக்கில் எடுத்து பில்லை போட்டுவிட்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். செல்லும் வழியில் துரித உணவு கடையிலிருந்து மனம் வர அவள் கால்கள் செல்ல மறுத்தன. நல்ல வாசம் வருதே என்றவாறு அந்த கடையை நோக்க, வாங்களே ஒரு காஃபி சாப்பிடலாம் என்றான் மீண்டும் அவன். சலிப்பாக அவனை திரும்பி பார்த்தவளோ, மதியம் வேலும் மண்டைய புழக்கு, இதில் இந்த நேரத்தில் காஃபி வரையா என்று அவனை பார்த்துவிட்டு, பரவாயில்ல நன்றி என்று விட்டு நடக்க, இங்க மோமோஸ், பர்கர், சாண்ட்விச் அண்ட் பானிபூரி எல்லாம் நல்லா இருக்கும் என்றான். சட்டென நின்றவள் வெளிவிரித்தவாறு, பானிபூரியா என்று அந்த உணவகத்தை பார்க்க யாரும் அங்கு தனியாக இல்லை, 2 அல்லது 3 பேர்களாக அமர்ந்திருந்தனர். அவனை பார்த்தவள், சரி ரொம்ப கெஞ்சுறேங்க, அதனால வரேன், ஆனா பில்லு எனக்கு நான் தான் கொடுப்பேன், உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கோங்க என்று அவன் பதிலை எதிர்பாராமல் சென்றாள். செல்கின்ற அவளை வித்தியாசமாக பார்த்த புதியவனோ, இன்ட்ரெஸ்டிங் என்று முகத்தில் காண முடியாத ஒரு பாவனை செய்துவிட்டு அவளை பின்தொடர்ந்தான். ஆளுக்கு ஒரு பிளேட் பானிபூரி ஆர்டர் செய்துவிட்டு, சரி உங்க பேர் சொல்லவே இல்லையே என்றான். அறிவழகி என்றாள். வாவ், நைஸ் நேம் என்றவன் அவனை பற்றி கூறும்போதே பானிபூரி வந்துவிட, எங்கே அவன் சொல்வது அவளுக்கு மண்டையில் ஏற பானிபூரி ரசித்து ருசித்து கொண்டிருந்தாள். அவன் 2 கூட சாப்பிடவில்லை. அங்கிருந்த ஆர்டர் எடுக்கும் பையனிடம், தம்பி இன்னொரு பிளேட், ஸ்வீட் சட்னி கொஞ்சம் அதிகமா, உருளைக்கிழங்குல காரம் கொஞ்சம் தூக்கலா என்று விட்டு, ஆமா நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க இங்கேயா இருக்கீங்க என்றாள். என்ன என்று அதிர்ந்தவன், என்னோட பயோ ஃபுல்லா சொல்லி முடிச்சிட்டேன், இவன் நீங்க இங்கதான் இருக்கீங்களான்னு கேட்கிறா என்று பார்க்க, அவர்களுக்கு அருகில் இருந்த வயதான தம்பதியரோ இவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில், அறிவழகி என்று அழுத்தமான குரல் கேட்க திரும்பினாள். அங்கு ட்ராக் பேண்ட் பாக்கெட்டில் 2 கைகளையும் விட்டவாறு துரு தான் நின்றிருந்தான். அறிவழகி என்று அழைத்துவிட்டு துரு பார்த்து முறைத்து கொண்டிருந்தது அப்புதியவனைத்தான். துருவை எதிர்பாராமல் பார்த்தவளோ அதிர முக மாற்றத்தை உணர்ந்த புதியவன், சாரி யாரது, உங்க பிரதரா என்றான். எங்கே அவன் கூறுவதை கவனித்தாள். பதற்றத்தில், என்ன, ஆமா என்று விட்டு துருவை நோக்கி ஓடினாள். துருவோ புதியவனை முறைத்தவாறு ஏற இறங்க பார்த்துவிட்டு செல்லும் வழியில் அறிவழகியோ துருவை பக்கவாட்டாக திரும்பி திரும்பி பார்க்க, அவனோ வழியை தவிர அவன் விழி எங்கும் செல்லவில்லை. ஐயோ இவன் ஏன் ரொம்ப கோவமா இருக்கான் என்றவாறு உடன் நடந்தவள் வீட்டிற்குள் சென்றதும் திருட்டு விழி விழித்தவாறு அவள் அறைக்கு செல்ல முற்பட, ஹலோ மேடம், இங்க வாங்க, வந்து இப்படி உட்காருங்க என்றான் துரு.
தயங்கியவாறு வந்து அவனுக்கு சிறிது இடைவெளி விட்டு சோஃபாவில் அமர்ந்த அறிவழகியோ செயற்கை புன்னகை செய்துவிட்டு, ஸ்நாக்ஸ் பசி, அதான் சாப்பிட்டு இருந்தேன் என்றவாறு அவனை நோக்க துருவோ அவளைத்தான் முறைத்தவாறு அவள் எண்ணங்களை படிக்க முயற்சித்து கொண்டிருந்தான். ஐயோ, இவன் என்ன இப்படி முறைச்சு பார்க்கான் என்று எண்ணியவள் கண்களை இறுக மூடியவள், அம்மா காளி, ஒரு பானிபூரி சாப்பிட ஆசைப்பட்டது தப்பா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? பானிபூரி தானே கேட்டேன். நீ என்னன்னா பானிபூரி விற்கிறா போல ஒருத்தனை கட்டி வச்சு என்னை கதற விடுறியே, இது நியாயமா? என்க ஏய் என்றான் துரு சத்தமாக. சட்டென கண்களை திறந்தவள் அவனை பார்க்க, என்ன பார்த்தா உனக்கு பானிபூரி விற்கிறவன் மாதிரி தெரியுதா என்றான். ஆத்தி, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேனா என்று திருவென விழித்தவள், சேச்ச, உன்னை போய் அப்படியெல்லாம் சொல்லுவனாயா என்றால் அசடு வழியும் புன்னகை செய்தவாறு. ஃப்ராடு என்று எண்ணியவன், ஓகே லெவிட், யார் அந்த பையன்? என்க, எந்த பையன் என்றாள். அதான் உன் கூட உட்காந்து சாப்பிட்டு இருந்தானே, அவன்தான் என்றான். ஓ, அவனா? அவன் ஏதோ ஒரு பேரு சொன்னானே என்று விரலை கடித்து கொண்டு யோசித்தவள், யாருன்னே தெரியாம தான் அவன் கூட உட்காந்து சாப்பிட்டே அறிவழகி. உனக்கு உண்மையிலே ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? நீ எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட உட்காந்து சாப்பிடுவ என்க. எதுவும் டேஞ்சரா? ஏயா, அவ எதுவும் திருட்டு போயலா என்றாள். டேஞ்சர் இல்ல, ஸ்ட்ரேஞ்சர், இட்ஸ் மீன் வழிபோக்கன் என்றான். ஓ, வழிபோக்கனா என்று விட்டு, யோ, நான் எங்கேயே சாப்பிட்டேன், அவன் தான் சூப்பர் மார்க்கெட்லேருந்து என் பின்னாலேயே வந்தான் என்றாள். சூப்பர் மார்க்கெட்ல இருந்தா? அங்கே எதுக்கு போன என்க. நான் எப்படியாவது உன் முன்னால் இங்கிலீஷ் பேசி ஆகணும்னு 30 நாள் ஆங்கிலம் கற்றுக்கிறது எப்படின்னு. ஐயோ என்று இழுத்தவாறு நாக்கை கடித்தாள். அவளை புருவம் சுருக்கி பார்த்த துருவோ, 30 நாள் இங்கிலீஷா என்று எண்ணெயிலே, இவ கிழிச்சா 30 நாள் இல்ல 30 மாசம் ஆனா கூட கத்துக்க மாட்டா என்று என்ன. இல்ல வீட்டில் சும்மா போர் அடிக்கல, அதான் ஏதாவது கதை புக்கு வாங்கலாம்னு போனேன். அவன் என்னமோ 3 இங்கிலீஷ் புக்கை கையில கொடுத்து படிங்கன்றான். அதுல பார்த்தா படம் கூட இல்லை. வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டு வெளியே வந்தா பின்னாலேயே வந்து காஃபி சாப்பிடலாம், டீ சாப்பிடலான்னு உசுறு எடுத்தான். அடிக்கிற வெளுக்கு அதெல்லாம் சாப்பிட முடியுமா? அதான் குழுன்னு இருக்கட்டுமேன்னு பானிபூரி சாப்பிட்டேன். ஆனா எனக்கு காசு நான் தான் கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு என்றாள் அவனிடமே. பண்றதெல்லாம் ஃப்ராடத்தனம், இதுல எத்திக்ஸ் வேற என்று எண்ணியவன், இருந்தாலும் நீ செஞ்ச தப்பு. நீ வந்து முழுசா 10 days கூட ஆகல என்று 10 நிமிடமாக அட்வைஸ் செய்கின்றான். அறிவழகிக்கு வரவே வராத தமிழ் இலக்கணம் அனைத்தும் அவள் மூளையை சுற்றி பறந்து, இதுக்கு நாங்க எவ்வளவோ பரவாயில்ல என்று வாயை போற்றி சிரிப்பது போல் இருந்தது அவளுக்கு. அனைத்தையும் கூறிவிட்டு இறுதியாக, புரிஞ்சுதா என்றான். என்க, என்ன புரிஞ்சது? இனிமே யாரோடையாவது சாப்பிட்றதா இருந்தா யாருன்னு கேட்டுட்டு சாப்பிடணும், புரிஞ்சது என்றவாறு அறைக்குள் சென்றாள். அதிர்ந்து விட்டான் துரு. என்ன பொண்ணு இவ? நான் சொன்னது புரியலையா இல்ல புரியாத போல நடிக்கிறாளா? நான் எப்ப யாருன்னு தெரிஞ்சிட்டு சாப்பிடுன்னு சொன்னேன் என்று மூளையை கசக்கி பிழிந்தவன் நெற்றியில் கை வைத்து அமர்ந்து விட்டான். இவளை முதல்ல ஊருக்கு அனுப்புறதை விட முழுசா அனுப்புறது பெரிய டார்கெட் போலவே என்று எண்ணெயிலே துருவின் மொபைல் ஒலித்தது. எடுத்தவன், அப்பா என்க. என்ன துரு, இன்னைக்கு லீவு தானே, அறிவிலையை கூட்டிட்டு இங்க வரலாம்ல என்றார். இல்லப்பா, டைம் இல்ல. ஓ அப்படியாப்பா, அந்த பொண்ணு வீட்டிலேயே இருக்கான்னு சொன்னேன். இட்ஸ் ஓகே, அவங்க அப்பா கால் செஞ்சாங்க, ஏதோ ரிச்சுவல் இருக்கு, உனக்கு எப்போ ஃப்ரீயோ இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க துரு என்றார். நெற்றியை அழுந்த தேய்த்த துருவோ, பார்க்கலாம் என்றான். சரிப்பா, அறிவு எப்படி இருக்கா என்றவுடன் நிதானம் அடைந்தது போல், யாரு அறிவா? அவ இருக்கா, ஆனா அறிவு தான் இல்ல என்றான். புரியாத தேவராஜோ, என்னப்பா புரியல என்றார். அப்பா, அவளுக்கு அறிவழகின் பேருக்கு பதிலாக அறிவே இல்லாத அழகின் பேர் வச்சிருக்கணும். அழகின்னு கூட கூப்பிடுங்க, அதையாவது 0.1% ஏத்துக்கிறேன். ஆனா அறிவுன்னு மட்டும் தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது என்றான் துரு சத்தமாக. ஏதோ உணர்ந்தவர் போல் மெயின் புன்னகை செய்த தேவராஜோ, சரிப்பா, உன்னோட ப்ரீசியஸ் டைமை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, வச்சுடுறேன் என்று விட்டு கட் செய்தார். சிரித்தவாறு இருந்த தேவராஜ் அருகில் வந்த மகதியோ, என்ன தேவ், என்னாச்சு, ஏன் இந்த ஸ்மைல் என்றார். இல்ல, உன் மகன்கிட்ட பேசினா ஓகே, நோ, பார்க்கலாம் அப்படின்னு தான் பதில் சொல்லுவான். அறிவழகின்னு தான் சொல்லியிருக்கேன், 5 நிமிஷமா பேசுறான். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது மகதி என்றார். அப்போ துருவுக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலி நீங்க இதுக்கு வருத்தப்படணும் தேவ்.
சிரிக்கிறீங்க என்று விட்டு சென்றார். இப்போது சபா என்று நெற்றியை தேய்ப்பது தேவராஜின் முறையாயிற்று. சாரி துரு, இந்த பிரச்சனை உனக்கு மட்டும் இல்ல, யூனிவர்சல் ஹஸ்பண்ட் பிரச்சனையே ஒய்ஃப் தான். அதுல நீ மட்டும் விதிவிலக்கா என்ன? எது எப்படியோ அவனுக்குள்ள இருக்கிற ரியல் துருவை எழுப்ப ஆரம்பிச்சிட்டான். இல்ல அந்த பொண்ணு எழுப்ப ஆரம்பிச்சிட்டா. ஆரம்பமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, பார்க்கலாம் என்று சிலாகித்து கொண்டார் தேவராஜ். விண்மீன் 38. இப்படியாக துருவுக்கும் அறிவழகிக்கும் திருமணமாகி 1 மாதம் கடந்துவிட்டது. விமானியாகிய முதல் மாதத்திலேயே ஸ்டார் ஆஃப் த மந்த் என்ற அவார்டுக்கு பரிந்துரையும் செய்யப்பட்டிருந்தான் துரு. அறிவழகியோ வீட்டில் வேலை முடித்தது போக அதிக நேரம் எதிரில் இருந்த வயதான தம்பதியிடம்தான் அதிக நேரம் செலவழித்தாள். தேவராஜ் அப்சர்வ் செய்யுமா என்று சொன்னது போல அவர்களின் பேச்சை உள்வாங்க துவங்கியிருந்தாள். படித்து பட்டம் வாங்கு என்றால் மாட்டாள். ஆனால் பந்தாக்காக 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசணும் என்றால் மெனக்கெடுவாள். அதுதான் அறிவழகி. அவ்வாறாகத்தான் அந்த வயதான பெண்மணியிடம் ஆங்கிலம் கற்றாள். அவர் ஓய்வு பெற்ற விமன் வெல்ஃபேர் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக தலைவர் ஆகையால் அறிவழகி அறிந்து அவளின் வெகுளித்தனமும் உதவும் மனப்பான்மையும் பிடித்திடவே அவளுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். அப்போதுதான் அறிவழகி அறிந்திருந்தால் தான் வளர்ந்த சூழ்நிலையை விட இங்கு முற்றிலும் வேறுபட்ட உலகம் ஒன்று இருக்கிறது என்றும் அதைத்தான் இங்குள்ளவர்கள் விரும்புகிறார்கள். இப்பொழுதெல்லாம் துருவும் அறிவழகியும் அருகருகே அமர்ந்து பேசும் நிலைக்கு உயர்ந்திருந்தனர். 20 நிமிடம் பேசினால் 5 நிமிடம் சிறு வாக்குவாதமும் 15 நிமிடம் பெரிய வாக்குவாதமும் தான் நடக்கும் அவர்களுள். அப்படித்தான் ஒரு நாள் அறிவழகி அவர்கள் சமையலறை பால்கனியில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அவர்களுக்கு சற்று தொலைவில் இருந்த அடுக்குமாடியிலிருந்து அதே புதியவன் பிரணவ் ஹாய் அறிவழகி என்றான். இவளும் ஹாய் என்க இதுதான் என் வீடு என்றான். சூப்பர் என்பது போல் விரல்களால் பாவனை செய்ய எதிரில் இருந்த அவனோ சட்டென தலையை கோதிக்கொண்டே விசிலெடுத்தவாறு அவன் வீட்டினுள் சென்று விட்டான். என்னாச்சு அவனுக்கு என்று அறிவிலகி யோசித்துக் கொண்டே திரும்ப அவள் பின் 2 பேண்ட் பாக்கெட்டிலும் கைவிட்டவாறே நின்றிருந்தான் துரு. அவளை முறைத்தவரை நின்றவன் இது எவ்வளவு நாளா நடக்குது என்றான். எது என்றாள் அறிவழகி. தெரியாத மாதிரி நடிக்காத அறிவழகி, நான் யாரை பற்றி கேட்குறேன்னு தெரியலையோ, அந்த ஸ்ட்ரேஞ்சரை தான் என்றான். ஸ்ட்ரேஞ்சர்னா யாரு? ஓ பிரணவா என்றாள். இதழ்களை ஏளனமாக வளைத்தவன். பிரணவ் அவன் பேரு கரெக்ட். சரி சொல்லு, வேற என்ன தெரியும் அவனை பற்றி என்க கடுப்பாகி அறிவழகியோ யோ சொல்லுனா தெரிஞ்ச சொல்ல மாட்டாங்களா என்றாள் அவளும். இங்க பாரு, உனக்கு அவனை பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு அவன் கூடயே போயிரு. வேணும்னா நான் உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன், என்ன விட்டுரு என்றான் துரு. பிடிச்சதுனாவா? யாரு, அந்த ஓணாம் பயலையா என்று விட்டு, ஐயா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அறிவழகிக்கு பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். பார்க்கறதுக்கு கரெக்டாண்டிக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கான். அவன் கூட போய் போனா எனக்குன்னு ஒரு ரசனை இருக்கு என்றாள். துருவை ஏற இறங்க பார்த்தவாறு. ஓ மேடம்க்கு ரசனை வேறையா என்று ஏளனமாக பார்த்தவன். அப்படி என்ன ரசனை பிடிக்கும் மேடம்க்கு? உங்க ஊர்ல மாட்டு வண்டி ஓட்டுவாங்களே அது போலவா என்றான் அவளை சீண்டும் எண்ணத்தில். இதனால் எரிச்சல் ஆனவள் அமர்ந்திருந்த அவள் விழிகளை உயர்த்தி நின்றிருந்த அவனை பார்த்தவள். மவனே மாட்டு நடி என்று மனதினுள் தாளித்துவிட்டு, நமக்கு என்ன, மனசுக்குள்ள பெரிய மன்மத குஞ்சு நினைப்போ என்றாள். எது மன்மத குஞ்சா என்று அதிர்ந்தவன் சட்டென ஒய் நாட் என்றான். ஏனெனில் 1 மாதமாக அவனும் அவளை கவனிக்கிறானே. முழுவதுமாக இல்லாவிட்டாலும் 50% அவளுக்கு எதிர்வினையாற்ற துருவும் கற்றிருந்தான். ஹஹா என சத்தமாக சிரித்தவள். யோ காமெடி பண்ணாதையா, ஏதோ என்னோட போதாத காலம் உன் கூட குப்பையை கொட்டிட்டு இருக்கேன், அதுக்காக உன்னை பிடிச்சி உன் அழகுல மயங்கி இருக்கேன்னு மட்டும் நினைச்சிடாத என்றாள் நக்கலாக. ஏன் எனக்கு என்ன குறைச்சல் என்றான் தடுமாற்றத்துடன். இதுவே பழைய துருவாக இருந்திருந்தால் ரொம்ப நல்லது, வெளியே போ என்றிருப்பான். இப்போது இருப்பதோ அறிவழகியால் ஈர்க்கப்பட்டிருக்கும் புதியவன் ஆயிற்றே. என்ன எது குறைச்சலா? யோ எல்லாமே குறைச்சல் தாயா என்றாள். ஆம்பளனா எப்படி இருக்கணும் தெரியுமா? எங்க ஊர் பசங்களை பாரு, நல்ல கருன்னு மீச தாடி வளர்த்து அதுலயும் ஜல்லிக்கட்டுல மாட்டை அடக்கிறதுக்கு முன்னால திருக்குவாங்க பாரு மீசைய. ஆஹா அதை காண கண் கோடி வேணும். உன்னை போலவா மீச தாடி இல்லாம மூஞ்சி இப்படி முழுக்குன்னு வச்சிருப்பாங்க என்றாள். சரி அதை விடு, அது என்னமோ மாட்டு வண்டின்னு சாதாரணமா சொல்லிட்ட. வண்டியை ஓட்டுறதை விடியா எங்க ஊரு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வந்து மாட்டை அடக்க வேண்டாம், ஒரே 1 மணி நேரம் வேலைக்கு பின்னால் நின்று வேடிக்கை மட்டும் பாரு. முடியுமா உன்னால? முடியாதுல.
ஆனால் எங்கள் பைய அட்ட டைம் அலங்காநூர்லையும் முடிச்சுட்டு அவனையும் வர கிளம்பிடுவாங்க மாட்டை அடக்க, தெரியுமா? எல்லாம் கர்லா கட்டை சுற்றுற உடம்பு. உன்ன மாதிரி மேனாமினிக்கு கிடையாது. அப்படியே கர்லாக்கட்டையை சுற்றி சுற்றி தோலும் கையும் நெஞ்சும் உரமேறி போயிருக்கோம். உன்ன மாதிரியா நெஞ்சு குடி வத்தி போயிருப்பாங்க என்றாள். நெஞ்சு குடி வத்தி போயா என்றான் வெளி விரித்தவாறு. ஆமா, பின்ன ஏதோ காய்ச்ச கருப்பிள்ளையை சாப்பிட்ற மாதிரி காஞ்ச ரொட்டியே சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி உடம்பு வைக்க? எங்க ஊர்ல பிள்ளைகளுக்கு காய்ச்சல் ஜுரம் வந்தாதான் ரொட்டியை வாங்கிட்டு வருவாங்க. நீ முழு நேரம் சாப்பாடாவே அதைத்தான் சாப்பிட்ற. அப்போ நெஞ்சு குடு வத்தாம எப்படி இருக்கும் என்றாள். அதிர்ந்து விட்டான் துரு. ஆத்திரத்தில் ஏய் என்க. யோ சும்மா மிரட்டாத. உனக்கு ஒன்று தெரியுமா? உன்ன மாதிரி பசங்க கூட எங்க ஊர்ல இருக்காங்க. ஆனா நான் திரும்பி கூட பார்த்ததில்ல, தெரியுமா என்றாள். வாட்? என்ன போல பையன், அதுவும் உங்க ஊர்ல? கிரேட். சொல்லு, எங்க இருக்காங்க என்றான் ஏளனம் கலந்த சிரிப்புடன். அதுவா, எங்க ஊர்ல திருவிழா வரும்ல, அப்போ ராட்டனங்கிட்ட வருவாங்க. அந்த பயக இப்படித்தான், ஏதோ உன்னை போல முக்கா காலுக்கு டவுசரும் முண்டாபணின்னு போட்டு இருப்பான் என்றாள். ராட்டினம் மாற்றவங்களா என்றான் விழி விரிய. ஆமா, ரங்க ராட்டினம், கப்பல் ராட்டினம், ஸ்பிரிங் ராட்டினம் என்று அடுக்கியவள். ஸ்டாப் இட், ஜஸ்ட் ஸ்டாப் இட் என்றான் துரு. இதுக்கேவா? இன்னும் இருக்கியா? கேளு. நெதமும் பஞ்சு முட்டா சோன் பிப்பிடி விற்க வருவானே ஒருத்தன், அவனும் உன்ன போலயே தான் இருப்பான் என்று விட்டு துருவை ஏற இறங்க பார்க்க, ஹே ஹலோ, இது ஒன்றும் முண்டா பனியன் இல்லை, நைக் பிராண்ட் ஆம்கட் டிஷர்ட், இது ட்ரௌசர் இல்லை, அடிடாஸ் ஷார்ட்ஸ் என்றான். தெரியுது, எங்க ஊர்ல பார்த்தேல பசங்க எப்படி இருந்தாங்கன்னு. எங்க பசங்க வேஷ்டி கட்டி அதை பின்னங்கல்ல தூக்கி மடிச்சு கட்டுவாங்க பாரு. ஐயோ, அந்த அழகே வேறையா என்று விழியை திருப்பி பக்காவாட்டாக அவனை பார்த்தவள். அம்மா காளி, நான் என்ன பாவம் செஞ்சேன்? அப்படி பசங்கள்லாம் விட்டுட்டு இப்படி காலாவதியான கவர்ச்சி நடிகை போல ட்ரெஸ் போடுற ஒருத்தனை எனக்கு கட்டி வச்சிட்டியே, இது நியாயமா? நேர்த்தி கடன்ல ஏதாவது குறை வச்சிருந்தா சாமி அடி கூட குறைய கேட்டு வாங்கிருக்கலாம்ல. இப்படி சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை என் தலையை கட்டிட்டியே என்றாள் ஏக்கமாக. உறைந்த நிலையில் அவளை பார்த்த துருவோ, காலாவதியான கவர்ச்சி நடிகை ட்ரெஸ்ஸா? என்னெல்லாம் பேசுறா? ராட்னு சுத்துறவன்றா, பஞ்சு முட்டை விற்கிறவனா, நெஞ்சு குடு ஊத்துறவனா என்று தன் மார்பை குனிந்து பார்த்தவன் அறிவழகியை நோக்க, அவளோ யார்ட்ட என்பது போல் பார்த்துவிட்டு, குல்பி வண்டிக்காரன், அவனை மறந்துட்டேனே என்க. ஜிப்பிட், ஜஸ்ட் ஜிப்பிட் என்று கத்தினான் துரு. விரலை கடித்தவாறு யோசித்த அறிவழகியோ, ஜிப்பு பொண்ணுமா? யாரு ஜிப்பு? என் ட்ரெஸ்ஸில் ஜிப்பு இல்லையே, ஒருவேளை அவன் ட்ரெஸ்ஸில் இருக்குமோ என்று அவனின் டிஷர்ட்டையும் ஷார்ட்ஸையும் மாற்றி மாற்றி பார்க்க, ஹேய் ஸ்டாப் இட் என்றவன் ஜிப்பிட் என்று வாயை ஜிப் லாக் செய்வது போல் செய்து காட்டினான். ஓ, வாயை மூடணுமா? அதுக்கு ஷட்டப் நுங்கணும், இல்லைனா க்ளோஸ் யர் மவுத்துன்னு தானே சொல்லணும். ஏன் இப்படி புதுசு புதுசா சொல்றீங்க? நான் பயந்துருவேன் நினைப்போ என்றவாறு அறைக்குள் சென்று விட்டான். நொந்து விட்ட துருவோ தன் மார்பை தேய்க்க, சட்டென ஏதோ உணர்ந்தவனாக திறந்திருந்த 2 பட்டன்களை பார்த்தவன் வேகமாக போட்டான். இப்பொழுதெல்லாம் இது வாடிக்கையாகி விட்டது. அப்பா என்று நெற்றியை அழுந்த தேய்த்தவன் தேவராஜுக்கு கால் செய்ய எடுத்தவரோ, இன்னைக்கு என்னாச்சுப்பா என்க. அப்பா, அவ ரொம்ப தேவையில்லாம பேசுறா. பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், குல்ஃபி விற்கிறவன், நெஞ்சு கூடு வத்தினவன் இஷ்டத்துக்கு பேசுறா. ப்ளீஸ் டூ சம்திங் அப்பா, என்னால் முடியல. அவ கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும் என் மூச்சு முட்டிட்டு வருது என்றான் வெறும் வார்த்தையாக. ஆம், வெறும் வார்த்தையாக மட்டுமே அவற்றை கூறினான், ஆள் மனதிலிருந்து அல்ல. அவன் வீட்டிற்குள் வரும் நேரம் அவள் இல்லை என்றால் கூட அவள் அறை, சமையலறை, பால்கனி என்று அவன் கண்கள் அலைப்பாய்வதே அவன் மட்டுமே அறிந்த உண்மை. அவன் கூறுவதை கேட்ட தேவராஜோ, துரு, அந்த பொண்ணு ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து பல 100 கிலோமீட்டர் தூரம் டிராவல் செஞ்சு வந்து உன் வீட்டுல இருக்கா. கால் செஞ்சா, நல்லா இருக்கேன் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் சொல்றா. அவங்க அப்பா மறுவீடு செய்ய எப்போ வரணும்னு வாரம் ஒரு முறை கால் பண்றாருப்பா. உன் அப்பா உன்கிட்ட இருந்து வெறும் கிரிட்டிசிசம் மட்டும்தான் கேட்குறேன். 1.5 months ஆச்சு. எனக்கே போர் அடிக்குதுப்பா. கொஞ்சம் யோசிப்பா. வேணும்னா கொஞ்ச நாள் அவளை ஊருக்கு அனுப்பிடலாமா? உனக்கும் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. அவளும் பாவம்பா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறா. அப்போது சுருக்கென்று துருவின் மனதின் ஓரத்தில் ஒரு வழி வந்து சென்றது என்றால் அதில் ஐயமில்லை. பார்க்கலாம், யோசிச்சு சொல்றேன் என்று தேவராஜின் பதிலை எதிர்பாராமல் தொடர்பை துண்டித்திருந்தான். அவன் துண்டித்ததை அறிந்த தேவராஜ் வாய் வழியாக ஒரு பெருமூச்சை விட்டவர்,
அவன் பேசுனா பதில் பேசுமான்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஆனா அவளோ அவனை பதிலே பேச விடாம பேசுறா போல என்று தலையை இரு பக்கமும் மாட்டிக்கொண்டாள். தேவராஜிடம் பேசிய துருவோ படுக்கையில் அமர்ந்து யோசித்தவன், ஒருவேளை அப்பா சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறதால அப்படி இருக்கிறாளோ, நம்பி இவளை வெளியே கூட்டிட்டு போகலாமா என்று யோசித்தவன், அழகி என்று அழைக்க மசாலா கடலையை மென்றவாறு வந்தவள், இப்ப என்ன என்றாள். உனக்கு சென்னையை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இல்லையா என்றான். வெளி விரித்து முகம் மலர அவள் காதுகளை நம்ப முடியாமல் அவனை கண்டவள், என்னையா சொன்ன என்றாள். மீண்டும், சென்னையை சுத்தி பார்க்கணும்னு தோணினது இல்லையா என்றான் அழுத்தமாக. ஆத்தி என்று தோள்களை குறுக்கியவாறு இரு உள்ளங்கைகளையும் கன்னத்தில் வைத்தவள், அதுக்குத்தானே இவ்வளோ நாளா காத்திருந்தேன் என்பது போல், பார்க்கணும்யா, எங்கு போகலாம், எந்த இடம் நல்லா இருக்கும் என்றாள். ஸ்பென்சர், ஸ்பானியன் சென்டர், எக்ஸ்பிரஸ் அவென்யூ என்று அவன் அடுக்கி கொண்டே செல்ல, அங்கே என்ன இருக்கும் என்றாள். ஷாப்ஸ் நிறையா இருக்கும், ஃபுட் கோர்ட், பிளே ஸ்டேஷன் என்றான். முகம் சுழித்தவள், ஐயா, யாரை ஏமாத்த பார்க்க, எனக்கு அங்கெல்லாம் வேண்டாம் என்றாள். எது ஏமாத்துறனா? தேவைதான் எனக்கு, உன்னை போய் வெளியே கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன்ல என்று நொந்தவாறு, சரி நீயே சொல்லு, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்றான். ஆமா ஆமா இருக்கு என்றாள் ஆர்வமாக. மெரினா பீச்சுக்கு போனோம், அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, அப்புறம் அங்க வேற யாரோட சமாதிலாம் இருக்கு என்று அவனிடம் கேட்க, நொந்த துருவோ, சமாதிக்கு பிறந்தவ, இனி உனக்கு ஒன்று அங்க வச்சாதான் உண்டு என்று எண்ணியவாறே, இப்போதைக்கு இந்த 2 தான் இருக்கு, இனி யாராவது சொல்லிட்டு வச்சாங்கன்னா சொல்றேன் என்றான். ஓ அப்படியா, இருக்கட்டும் இருக்கட்டும், இப்போதைக்கு இது போதும், மற்ற இடத்த இன்னொரு நாள் பார்க்கலாம், நம்பி கிளம்பட்டுமா என்றாள் உற்சாகமாக. சீக்கிரம், நானும் ரெடியாகிறேன் என்று விட்டு அவன் அறைக்குள் செல்ல, அவன் சென்ற 5வது நிமிடத்தில் அவன் முன் வந்து நின்றவள், எந்த சுடிதார் நல்லா இருக்கும், இதை போட்டுக்கட்டுமா, இந்த கமல் நல்லா இருக்குமா, இந்த வளையல் சரியா வருமா, இந்த கிளிப்பு ஓகேவா என்று படுத்து விட்டால் அவனை அழைத்து செல்வதற்கு முன்னாலேயே அயர்ந்து விட்டான் துரு. தயாராகி வந்த அறிவழகியை கண்ட துரு ஒரு சில நொடி இமைக்க மறந்தான் என்றால் அதில் ஐயமில்லை. தினமும் இங்கு காலையில் வேலைக்கு செல்லும் பெண்களை உற்று நோக்கியிருப்பாள் போலும். அவர்கள் போல் ஆடை அலங்காரம் தோற்றத்தில் சற்றே நிறையவே நாகரிகம் தென்பட்டது. அதுவே அவளை அழகாகவும் காட்டியது. அவன் முன் நின்றவளை எதுவும் கூறாமல் துரு நிற்க, அவனை கண்டு தயக்கமாக கண்களால் அவன் ஷர்ட் பாக்கெட்டை காட்டினாள். அப்போதுதான் சுய நினைவுக்கு வந்த துருவோ, என்ன என்றான். எனக்கு ஒன்று தருவீங்களா என்றாள். என்னது என்க, அதான் என்று அவள் பார்வை சென்ற இடத்தை கவனித்தவன் வேகமாக திறந்த பட்டன் 2இல் ஒன்றை போட்டவன், இவ எதை கேட்குறா என்று நோக்க, அதான் உங்க சட்டப்பையில இருக்கே, இன்னும் 4-5 உங்க அலமாரில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் என்றால் தன் பாக்கெட்டை குனிந்து பார்த்தவன், ஓ கூலர்ஸ் வேணுமா என்றவன் அதிர்ந்து, ஏய் அப்போ நீ என்னோட கபோர்ட்ஸ் திறந்தியா அழகி, அதுவும் என்னோட பெர்மிஷன் இல்லாம என்றான். முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு சோகம் தோய்ந்த பாவனையில் அவனை பார்க்க தலையை இருப்பக்கும் ஆட்டியவாறு எடுத்து ஒன்றை அவள் கையில் கொடுத்தான். ஐயா இது வேண்டாம், இது ரொம்ப சின்னது, கொஞ்சம் பெருசா அந்த வெள்ளை டப்புல இருக்கிறது வேணும் என்றாள். முறைத்தவாறு அதை எடுத்து கொடுத்தவன், ஆஹா என்னோட இன்னஸ் ரேக்கை தவிர எல்லாம் களைஞ்சிருக்கும், அப்போ இவதான் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கா என்றவாறு சலிப்பாக அவளை பார்த்து முறைத்து கொண்டே போகலாம் என்றான் அழுத்தமாக. ஆனா ஒரு நிபந்தனை என்றாள். என்ன? எனக்கு ட்ரெயின்ல தான் போகணும், கார் வேண்டாம், நாளைக்கு காரில் சுற்றலாம் என்றாள். ஆமாம், டெய்லி உன்னை கூட்டிட்டு சுற்றுறதான் என் வேலை பாரு என்று எண்ணியவனும் சரி என்றான் சலிப்பாக. முதலில் ரயில்வே ஸ்டேஷன் சென்று பயண சீட்டு வாங்கியவர்கள், இங்கே பாரு அழகி, இது எலக்ட்ரிக் ட்ரெயின், லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், ஆனால் உன்னை நம்பி தனியாக அனுப்ப முடியாது, காமன்ல ஏறலாம், சரியா, பழகிக்கோ என்றான். ஆர்வமாக அனைத்தையும் கேட்டவள் சரியா என்று மனதினுள் பதித்து கொண்டாள். சிறிது நேரத்தில் ரயில் வர, யோ எழுந்திரியா, சீக்கிரம் கை நீட்டு, போயிட போது என்று கை நீட்ட அவள் கையை பற்றி கீழிறக்கியவன், என்ன செய்யறோம் அழகி என்றான். அப்போ வேண்டாமா, எங்க ஊர் டவுன் பஸ் எல்லாம் கை நீட்டலாம் நிக்காதியா, போயிரும், இங்க அப்படி இல்லையா என்றவளை பார்த்து தலையில் அடித்தவாறு ரயில் ஏறினான் துரு. ரயிலில் ஏறியவர்கள் ஒரு இருக்கையில் அமர, இதோ பாரு அழகி, இது வேற, உங்க ஊரு வேற, முதல்ல இங்க இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னு கவனி, சரியா, இப்படி அவசரத்துக்கு பிறந்தவ போல குதிக்காத என்றான் கடுமையாக. சாரி
இனி கவனமா இருக்கேன் என்று விட்டு கவலை தோய்ந்த முகத்துடன் வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் அழகி. விண்மீன் 39. கவலையான துருவோ இனி இவளை திட்டக்கூடாது, ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருப்பா, போக போக சரியாயிரும் என்றவாறே அவள் என்ன செய்கிறாள் என்று திரும்ப அவளோ விழி விரித்து விரலை கடித்துக்கொண்டே அவளுக்கு எதிரே அமர்ந்திருந்த காதல் ஜோடிகளை இமைக்க மருந்து ஆவென்று பார்த்து கொண்டிருந்தாள். அதை கண்ட துருவோ, ஏன் அவங்களை இப்படி பார்க்க, ஏதாவது நினைக்க போறாங்க என்றான். அவள் காதருகே ரகசியமாக, யோ நீதானே சொன்ன எல்லாரையும் கவனிக்க சொல்லி என்க தலையில் அடித்து கொண்டான் துரு. நான் எதை கவனிக்க சொன்னா இவ எதை கவனிக்க பாரு கடவுளே என்ற துருவோ, நீ எதையும் கவனிக்க வேண்டாம், வேடிக்கை மட்டும் பாரு என்று அவள் முகத்தை ஜன்னல் பக்கமாக திருப்பினான். நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா பொறுக்காதே இந்த ஆளுக்கு என்று விட்டு விழிகளை மட்டும் திருப்பி அவர்களை காண அழகி என்ற துருவின் அழுத்தமாக குரல் கேட்க, நான் எதையும் பார்க்கல என்று இதழ்களை சுழித்தவாறு வேண்டா வெறுப்பாக ஜன்னலை பார்த்திருந்தாள். அப்பொழுதே மணி மாலை 5 அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி என்று பார்க்க துருவும் அன்றுதான் பார்ப்பான் போலும் சுற்றி சுற்றி வந்தனர். எம்ஜிஆர் சமாதியை சுற்றி தடுப்புகள் அமைக்கப்பட்டு இருக்க விசிட்டர்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா என்ற பலகையும் தாங்கி நின்றது. ஆனால் அறிவழகி அதை தாண்டி உள்ளே செல்ல முற்பட அவள் கையை பற்றி இழுத்த துருவோ பலகையை சுட்டி காட்ட, ஐயோ அப்போ உள்ள போய் பார்க்க முடியாதா என்றால் கவலையாக. ஏன் உள்ள போய் என்ன பண்ண போற, பக்கத்துல குழி தோண்டி படுத்துக்க போறியா, இல்லல அப்புறம் ஏன் என்றான். 1.5 hours நல்லா தான் வந்தா, இப்போ திடீர்னு என்னாச்சு இவளுக்கு என்றென்ன, இல்ல எங்க ஊர்ல இருந்து சுற்றுலா போயிட்டு வந்தாங்கல்ல, எல்லாம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் சமாதியில காது வச்சு கேட்டா டிக் டிக்னு அவர் வாட்ச் ஓடுற சத்தம் வரும்னு, அதான் என்றால் தயக்கமாக. ஆரம்பிச்சிட்டா அவ ஊர் புராணத்தை என்று எண்ணியவாறே அவள் கண்களை சுருக்கி ஆழ்ந்து பார்த்துவிட்டு, ஓ அப்படியா, அப்போ கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணு என்றவன் சற்று தொலைவில் இருந்த காவலாளியிடம் ஏதோ கேட்டுவிட்டு வந்தவன், அழகி என்றவாறு தன் பக்கவாட்டு சிகையை கோதி கொண்டவன், அதாவது எம்ஜிஆரோட வாட்ச்ல பேட்டரி போயிடுச்சான், அதனால சத்தம் வராதான், மறுபடியும் பேட்டரி போட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்களாம், அப்போ வந்து கேட்டுக்கலாம், ஓகேவா, இப்போ கிளம்பு என்று விட்டு அவள் அறியாமல் அவன் கண்களும் இதழ்களும் மர்ம புன்னகை செய்தன. ஓ அப்படியா, அப்போ சரி என்று விட்டு அவளும் நடக்க, நெக்ஸ்ட் எங்க போறோம், பீச்சுக்கா என்றாள். ஆல்ரெடி நம்ம அங்குதானே இருக்கோம் என்று எண்ணியவன், இவகிட்ட வேற ஏதாவது தான் சொல்லணும், ஆல்ரெடி டூ லேட் என்று விட்டு, அழகி பீச்சுக்கு இன்னொரு நாள் வரலாம் என்றான். ஓ ஏன் பீச் அடைச்சிருப்பாங்களா என்றாள். புருவம் சுருக்கி என்ன என்றான். இல்ல பீச் அடைச்சிருப்பாங்களா என்றாள். இரு கைகளையும் கதவை சாற்றுவது போல் பாவனை செய்து அதிர்ந்து விட்டான் துரு. பின் சமாளித்தவாறு, ஆமா கதவை அடைச்சிருப்பாங்க என்றான் அழுத்தமாக. பின் மனதினுள், இந்த உலகத்திலே பீச்சுக்கு கதவு போட்ட ஒரே ஆள் இவ்வளவுதான் இருப்பா என்று எண்ணினான். பின் இருவரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டே கடற்கரை நடைபாதையில் நடந்து செல்ல அது தேவராஜ் பார்வைக்கு தப்பவில்லை. தேவராஜோ, அடப்பாவி, காலையில ஏதோ அவ கூட இருந்தா மூச்சு முட்டுதுன்னு சொன்னா, இப்ப என்னன்னா பீச்சில் அவளை கூட்டிக்கிட்டு காத்து வாங்கிட்டு இருக்கான் என்றவர் மென் புன்னகை செய்து, எது எப்படியோ நல்லா இருந்தா சரி என்று எண்ணினான். மீண்டும் அவர்களிடத்தை நோக்கி 50 நிமிட ரயில் பயணம். ஆம், அவர்களிடம் வெறும் 10 நிமிடம்தான். இருப்பினும் பயண சீட்டு தாம்பரம் வரை இருக்க இதுவும் தாம்பரம் சென்று திரும்பும் ரயில் ஆகையால் இறங்கவில்லை. ஏனெனில் ரயில் ஏறிய 5வது நிமிடத்தில் களைப்பில் உறங்கிவிட்டாள் அறிவழகி. அவள் உறங்கியது துருவின் தோள்களில்தான். முதன்முறை ஒரு பெண்ணின் அருகாமை, முதன்முறை ஒரு பெண்ணின் ஸ்பரிசம், முதன்முறையாக ஒரு பெண்ணின் வாசம். வித்தியாசமான உணர்வு. அவள் வேண்டாம்தான், இருந்தாலும் பிடித்திருந்தது. போனோம் வந்தோம் என்றிருக்கும் துருவின் இச்செய்கை அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இறங்க மனமில்லை. இன்னும் சில நிமிடம் இது வேண்டும் என்று மனம் சொல்ல, ஏய் ஆர் யூ மேட், உனக்கும் அவளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்று மூளை கூற கண்களை ஆழ்ந்து முடித்திருந்தவன், இது எப்படியோ இவள் என் மனைவி, எனக்கு பிடிக்காவிட்டால் என்ன, அவளுக்கு பிடித்துதானே இந்த திருமணம் நடந்தது என்று தன்னைத்தானே சமாளித்தவாறு அவள் சிகையை காதின் பின்பக்கம் விட்டு கன்னத்தை லேசாக தட்டி கொடுத்து விட்டு திரும்பியவன் சட்டென அவன் கை முஷ்டிகள் இறுகின. பல்லை கடித்து தாடையை கடினமாக்க அவனுக்கு எதிரில் இருந்தவனை அப்பொழுதுதான் நோக்கினான். அவன் வேற யாருமல்ல, அவர்கள் அடுக்கும் அடி குடியிருப்பில் இருக்கும் அப்புதிய ஆடவன் பிரணவுதான்.
அவன் எப்பொழுது எங்கு ஈறினான் என்று தெரியாது. ஏனெனில் துருவுதான் இந்த உலகத்திலே இல்லையே. திடீரென அவனை கண்டதும் ஏனோ எரிச்சல் அடைந்தான். ஆனால் பிரணவோ இவன் அண்ணன் என்று நினைத்திருக்க, இன்று இவர்களை இப்படி அருகருகே பார்த்தவன் நிச்சயம் அண்ணனாக இருக்க வாய்ப்பில்லை என்றவாறே அதிர்ந்து அறிவழகியை பார்க்க, அப்பொழுதுதான் துருவும் அவனை கவனித்தான். என்ன என்பது போல் ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்க, பிரணவோ ஒன்றுமில்லை என்பது போல் தலையாட்டிவிட்டு மொபைலை பார்க்க ஆரம்பித்து விட்டான். ஒரு வழியாக வீட்டிற்குள் வந்தவர்கள் அவரவர்கள் அறையை நோக்கி செல்ல, அறிவழகியை பார்த்த துருவோ குட் நைட் அழகி என்க, அவனை தூக்கம் கெஞ்சிய கண்களால் குழப்பமாக பார்த்தவள், என்னாச்சு இவனுக்கு திடீர்னு குட் நைட்லாம் சொல்றான் என்று எண்ணியவாறே குட் மார்னிங் என்று விட்டு சென்றாள். தூக்க கலக்கத்தில் தூங்கு முஞ்சி என்று முணுமுணுத்து கொண்டே அவன் அறைக்கு சென்றவன் அப்படியே படுக்கையில் சரிந்தான். வழக்கமாக மாற்றும் இரவு உடைக்கு கூட அவன் தூக்கம் இடம் தரவில்லை போலும். தூங்கியவன் காலை 9 மணிக்கு தான் எழுந்தான். நன்றாக உறங்கி எழுந்ததும் தான் உணர்ந்தான், உடை கூட மாற்றாமல் ஃப்ரெஷ் ஆகாமல் அப்படியே உறங்கியிருக்கிறோம் என்று. குளியலறை சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தவன் ஹாலுக்கு வர, அங்கேயோ அறிவழகி தயாராகி கன்னத்தில் கை வைத்து அமர்ந்திருந்தாள். துருவின் கதவை திறக்கும் அரவம் கேட்கவே சட்டென எழுந்தவள், யோ எழுந்துட்டியா, வெளியே போகலாமா, இன்னைக்கு எங்க போறோம் என்றாள். அவளை ஏற இறங்க பார்த்த துருவோ, ஒரு பேச்சுக்கு போகலான்னு சொன்னா இவன் நிஜமாவே கிளம்பி நிற்கிறா என்று பார்த்தவன், ஓகே போகலாம், பட் காரில் தான், அதுவும் நான் சொல்கிற இடத்துக்கு தான், இல்லைனா சமாதியாக சுத்த என்னால் முடியாது என்றான். சரியா, எங்கே போகிறோம் என்றாள். முதல்ல ஸ்பென்சர், அங்கே போய் ஷாப்பிங் பண்ணுறோம். அப்புறம் எஸ்பானியன் சென்டரில் ஃபுட்டு, சத்யம் சினிமாவில் சினிமா, நைட்டு பீச், ஓகேவா என்க உற்சாகமான அறிவழகியோ, ஓகே ஓகே நான் போய் காஃபி ஆத்துறேன் என்றவளே, வேண்டாம் அழகி, நான் ரெடியாகி வர்றேன், வெளியில் டிஃபன் சாப்பிடலாம் என்று விட்டு சிறிது நேரத்தில் காரில் ஏறி பயணமானார்கள் ஸ்பென்சர் பிளாசாவை நோக்கி.